என்ன இப்போ பேசும் தன்மை இருக்கும், அன்னைக்கு பேசும் தன்மை இருக்காது. ஆனால் வலி உணவு வலி உணவு எதையுமே ஈஸியாகவும் இயல்பாகவும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வழி நமக்கு உணராது. ஆமாம், எல்லாமே வந்து எனது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் எதுவுமே இல்லை. முன்னாடி எல்லாம் கிடக்கு, இது எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுன்னா அவ்வளோதான், உனக்கு எந்த வழியும் இல்லை. இல்லை, இருக்கிறதுலையே வந்து உயிருள்ள நடமாடும் உயிருள்ள ஜீவராசியில் வந்து மனிதருக்கு தான் வந்து 7 பிறவி, மற்ற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. மனித பிறவிக்கு மாத்திரம்தான் 7 முறை பூமியில் அவதரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, கடைசி அர்த்தம் மனித பிறவி. நீ மனித பிறவிக்கு வரணும்னா 3,85,069 வரணும். 3,85,069 ஏதோ வரணும். வந்தால் தான் மனித பிறவிக்கு வர முடியும். அவ்வளோ காலத்துலேயும் நீ எவ்வளோ துயரம் துன்பத்தை அனுபவிச்சிருப்ப. புல்லுலேருந்து வர செட்டுக்க சாமி, புல்லில் எவ்வளோ துயரத்தை அனுப்பிச்சிருப்ப, புரியுதா? அதுலேருந்து ஒரு சின்ன தாவரமாக வந்து, தாவரத்துலேருந்து மரமாக வந்து, மரமுலேருந்து அந்த தாவர அடிப்படையில் எல்லாம் முடிச்சு தான் மறுபடி ஊரும் பொருளுக்கு வர முடியும். எறும்புலேருந்து வரணும், ஊரும் பொருள் எறும்பு தான் ஆரம்பம். அதில் புரிஞ்சதா? எறும்புக்கு அடுத்து மண்புழு, மண்புழுக்கு அடுத்து அப்படி ஒவ்வொன்றுமா வரணும். இப்போ இத்தனை இது நீ வந்து துயரம் துன்பத்தில் தான் வாழ்ந்து வருவ, சுகமாலாம் வாழ்ந்து வர முடியாது. சுகபோகமாக வாழக்கூடிய ஒரே பிறவி எது அப்படின்னு சொன்னால் மனித பிறவி தான். அதுக்கு தான் உனக்கு 7 முறை கொடுக்குறான். இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு துயரம் துன்பத்திலிருந்து வந்தியே, இதில் வந்து சுகபோகமாக நல்லா வாழ்ந்து அனுபவித்து என்னோட வந்து சேருன்னு சொல்கிறான். இங்கே நம்ம அதை செய்கிறோமா? அதை விட 4 மடங்கு 10 மடங்கு அதிகமாக தான் இங்கேயும் பாவத்தை பண்ணுறோம். செய்கிறதெல்லாம் பாவம்தான், நன்மைங்கிறதே கிடையாது. குருவை தேடி வந்து நம்ம பாவத்தை கழிக்கிறதா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, குருவை தேடி வராங்க புண்ணியம் பண்ணுவாங்க. துரதிருஷ்டவாதி இந்த வாய்ப்பு கூட இல்லை. ஆமாம். இப்போ எத்தனையோ பாவங்கள் நாம் பண்ணியிருக்கலாம் இந்த பிரதேசி. உங்களுக்கு கேட்ட கேள்விக்காக தோணுச்சு. ஒரு நல்ல குரு